வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பீன்ஸ் மசால் கறி பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல 5 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவு உள்ள இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், இது கூட ஒரு கையளவு கிளீன் பண்ண புதினாவை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸ் விழுதா அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலேயே பொரிய விட்டுறலாம். அடுத்து நம்ம அரைச்ச இந்த புதினா விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த புதினா விழுதை வத்துற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிற இந்த புதினா விழுது இந்த கறிக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். சேர்த்த புதினா விழுது நல்லா வதங்கி ஓரளவு திக்காய் வந்திருக்கு. அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் சேர்க்கிறேன். பிரியாணி மசாலா சேர்த்தோம்னா இந்த கறி நான்வெஜ் டேஸ்ட்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ பீன்ஸ் சேர்க்க போறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்த தக்காளி விழுது, அதுக்கப்புறமா சேர்த்த மசாலா பொடி, இதனுடைய பச்சை வாசனை போக 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ 3 நிமிஷமா வதங்கி தக்காளி விழுது, மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கட் பண்ணி வச்ச பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸை கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிக்கங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த பீன்ஸை நல்லா மசாலாவோடு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீல துண்டுகளாக கட் பண்ணி போட்டால் இந்த கறிக்கு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பீன்ஸை மசாலாவோடு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த பீன்ஸ் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். மசாலாவோடு சேர்ந்து பீன்ஸ் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். அடுத்து இந்த கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் திக்கான தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல்ல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பாலாக எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் பால் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்க்காமையே இந்த கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கமகமன் வாசனையோட டேஸ்டான பீன்ஸ் மசால் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.